100 நாள் ஆஃப் சீசன் ட்ரைனிங்கோட 65வது நாள். வழக்கம் போல காலைல ஏஞ்சி துணிக்கு இஸ்திரி போட்டு காலையில சாப்பாட்டுக்கு 2 தோசை. ஸ்டாப்புக்கு போனேன். ஆனா இன்னைக்கும் வழக்கம் போல நம்ம தான் பஸ்ஸோட ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். ஒரே பெருமையான சம்பவம். காலேஜ்ல ஒரு 4 நாள் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு தான் கடைசி நாள். அதனால கடந்த ஒரு 3 நாளா கிளாஸ் பக்கமே போல லேப்ல தான் உட்காந்துருக்கோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே தேனஸ் போன் அடிச்சு வாசுருதி வெளியே போலாம் அப்படின்னா சிங்கம் சிங்கம் ஹீஸ் பர சிங்கம் இவன் நடந்தால் போதும் நிலமும் வணங்கும். ஃபர்ஸ்ட்லாம் எக்ஸாம் வைக்கும் போது தான் காலேஜ் 5 மணி வரைக்கும் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப காலேஜ் டெய்லி 5 மணி வரைக்கும் வைக்கிறது ஒரு பழக்கமே மாறிடுச்சு. நம்ம ஏதாச்சும் வாயை விட்டு இட கூடமா கேட்டா ஒரு கேஸ் போட்டு உட்காரச்சிருவாங்க. ஸ்டாப்புக்கு வந்த உடனே ஒரு அருமையான வானிலை. அந்த அருமையான வானிலையில ஒரு அருமையான காஃபி. நான் கரெக்டா வீட்டுக்கு வந்து சேர்ந்த அப்புறம் மழை பிடிச்சிச்சு. மழைலாம் நின்று முடிஞ்ச அப்புறம் தான் ட்ரைனிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். கடைசியா ஒரு 4 நாள் எந்த விதமான ட்ரைனிங்குமே பண்ணல. அதனால ஒரு ப்ராப்பரான ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணேன். ஒரு சின்ன கருத்தூசி கேட்டுக்கோங்க. நீங்க எந்த மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10ல இருந்து 15 நிமிஷமாவது ப்ராப்பரான ஸ்ட்ரெச்சிங் ஆர் மொபிலிட்டி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டா ஈச் லெக்ல 15 நிமிஷத்துக்கு ட்ரிபிளிங். எனக்கு தெரிஞ்ச 1-2 ஃபுட்பால் ஸ்கில்ல நான் அடிக்கடி யூஸ் பண்றது இந்த ஒரு ஸ்கில் மட்டும் தான். அந்த ஸ்கில்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக செப்பரேட்டா ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட கோன் எதுவுமே இல்ல. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லிட்டு என் ஷூவையே கோண மாத்திட்டேன். அதை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் புஷ் பாஸ் ஆடிட்டு அண்ட் தென் ஃபைனலி ஜக்லிங் பண்ணிட்டு சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.